திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் நான் சுதாகர் இருக்கிறேன். இன்றைய தினம் வந்து மக்களால் போற்றப்படுகின்ற மிகப்பெரிய தலைவர், நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கே வந்திருந்தோம். கேப்டன் அவர் நல்லபடியாக இருக்கார். அடுத்தபடியாக இன்று கேப்டன் அவர்கள் ஒரு முக்கிய முடிவை ஒன்று எடுத்திருக்காரு. திருமதி அன்னியார் அவர்களை வந்து கழக பொதுச் செயலாளராக இன்று அறிவிச்சிருக்காரு. அது எங்களை மாதிரி ஒன்றிய கழக செயலாளருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கட்சியை வழிநடத்தக்கூடிய அன்னியார் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எல்லாரும் இனிமேல் சிறப்பாக செயல்பட்டு நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அனைத்து மாவட்டத்திலையும் அன்னியார் அவர்கள் மிக விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள். மேலும் இனிமேல் கழகம் வந்து ஒரு சிறப்பான முறையில் கேப்டனுக்கு அடுத்தபடியாக அன்னியார் அவர்கள் வழிநடத்தும் என்பது தெரிவித்துக்கொள்கிறேன். கேப்டன் வழியில் நீங்கள் இருந்தீங்க, இப்போ புதுசாக வந்து அவருடைய பொறுப்பு வந்து அவங்க அன்னியாருக்கு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதோடைய கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? சிவனும் பார்வதி ஒன்று தானே, சிவனில் பாதி தானே பார்வதி. அதனால் கேப்டனுடைய மறுபக்கமாக நாங்கள் அன்னியாரை தான் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக அன்னியார் வழியில் நாங்கள் அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து கட்சியை மேலும் வளர்ச்சி பாதை கொண்டு போன்றதை தெரிவிச்சுக்கலாம். போன வாட்டி வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாஜக அதிமுக கூட்டணி நீங்கள் சேர்ந்தீங்க. இப்போ பாஜக வந்து அதிமுக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்டணி யாரை கூட வைக்கலான்ற எதிர்பார்க்குறீங்க? அன்னியார் யார் கூட கூட்டணி வச்சாலும் நாங்கள் அவங்களோட நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல முடிவை அவங்க எடுப்பாங்கன்றதா. ஏன்னா தலைமை கழகம் தான் இதுக்கான முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் தலைமை கழகத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க கூட நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். செயற்கை கூட்டத்தில் எந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது? செயற்குள்ள பல விதமான தீர்மானம் நிறைவேற்றப்படுது. முக்கிய தீர்மானம் வந்து எங்களுடைய முக்கியமான தீர்மானம், கடைசியாக கொடுத்த தீர்மானம் வந்து அன்னியார் வந்து பொதுச் செயலாளர் அறிவிச்சது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தீர்மானம் நாங்கள் எடுத்துக்கிறோம். தெற்கு மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியத்திலிருந்து தான். இல்லை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சவுண்ட். புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் துரை சோமசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர். எங்களுடைய காவல் தெய்வமாக இருக்கிற கேப்டன் அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்தோம். பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் சந்தித்தோம். மிக சிறப்பாக இருக்கார், நல்லா இருக்கார். இந்த யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையும் வலியுறுத்தினதுக்கு ஏறுமாறாக நல்லா திறமாக இருக்கார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக கேப்டன் அவர்களை அன்னியார் அவர்களை நிரந்தர பொதுச் செயலாளராக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அன்னியார் தலைமையில் நாங்கள் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்று அன்னியாரை முதலமைச்சராகவும் நாங்கள்லாம் உறுதி பண்ணிருக்கோம். சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சரி, தீர்மானம் இப்போ செயற்கை நடைபெற்றில்லை? ஆமாம். அது எந்த மாதிரியான தீர்மானம் தீர்மானம் எதிர்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை. நடந்த புயல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சென்னை மக்கள். அதெல்லாம் எடுத்து குறைத்து மத்திய மாநில அரசை கண்டிச்சும் நிறைவேற்றியிருக்காங்க தீர்மானங்கள்.